என்ன இன்னும் கிளாஸ்க்கு யாருமே வரவே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போய் உட்காருங்க. எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? எல்லாம் உட்காந்துச்சிட்டிங்களா? சரி, ஹோம்ஒர்க் எழுதாதவங்களாம் எழுந்திரு. என்ன எழுந்துச்சு நிற்கிற? ஹோம்ஒர்க் எழுதலையா? போ, வெளியே போய் முட்டி போட்டு நில்லு. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் ஹோம்ஒர்க்கை எழுத மாட்டீங்க. போ, வெளியே போ. ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி தள்ளி வந்து உட்காருங்க. சரி, எல்லாம் உங்கள் புக்கை எடுங்க. தமிழ் புக்கை எடுங்க. எல்லா திருக்குறள் எடுத்து படிங்க. ஓகே சார். வெளியே முட்டி போடுறவங்க இங்கே வா. எதுக்கு ஹோம்ஒர்க் எழுதலை சொல்லு. இங்கே வா. நீ அவன் கூட தானே இருக்க. நீமா ஊருக்கு போன? நம்ப முடியலையே. சரி நில்லு. உங்கள் பேரண்ட்ஸ் நம்பர் சொல்லு, ஃபோன் போட்டு கேட்குறேன். எதுக்கு எதுக்கு திட்டுவாங்க? ஃபோன் நம்பர் சொல்லு, நான் கால் பண்ணி கேட்கணும். நம்பர் சொல்லு. சரி, அமைதியா இரு. ஹலோ, குமாரோட பேரண்ட்ஸா? நேற்று நீங்கள் ஊருக்கு போயிருந்தீங்களோ? அப்படியா? சரி. நேற்று உங்கள் 2 பசங்க வீட்டில் தானே இருந்தாங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்கள் பசங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. பயப்படாதீங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு வாங்க, நான் எல்லாமே சொல்கிறேன். என்ன 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பா வர போகிறாரு, அப்போ பாருங்க. அது வரைக்கும் 2 பேரும் வெளியே போய் நில்லுங்க. போங்க, உங்கள் அப்பா வந்துட்ட பேருக்கு தான் உள்ளே வரணும். என்ன உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா? வெளியே போய் நில்லு போ. சே, பாவம்ல அவங்க 2 பேர் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வந்திருக்கலாம். என்னது பாவமா? ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வரல, தேவைதான். இனிமேட்டு யாருமே ஹோம்ஒர்க் செய்யலைன்னா உங்களுக்கும் இதுதான். இதோ பெல் அடிச்சிச்சு. சரி, நீங்களாம் புக் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போங்க. நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் போங்க. புக் எடுத்து வச்சுட்டு எனக்கு வரட்டும். இன்னைக்கு உங்கள் அப்பா வர வரைக்கும் உங்களை வீட்டுக்கு விட மாட்டேன். போய் சேர் எடுத்துட்டு வாங்க உள்ளே இருந்து. அங்கேயே போட்டு சொன்னேன். சரி வீடு, நான் அங்கேயே போய் உட்காடுறேன். அப்பா, இன்னுமா உங்கள் அப்பா வராரு? சேரே எடுத்துட்டு போயிட்டாங்க பிடி சார். இன்னுமா உங்கள் அப்பா வராரு? வாங்க, நீங்க தான் இவங்க 2 பேரோட அப்பாவா? உங்ககிட்ட தான் பேசணும். என்ன படிக்கிறாங்க உங்க பசங்க? நீங்க 2 பேர் வீட்டுக்கு போங்க. உங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? சீக்கிரமா வீட்டுக்கு போ. சொல்லுங்க சார், அவனுங்க என்ன பண்ணானுங்க கிளாஸ்ல? என்ன பண்ணானுங்களா? எப்பயுமே பேச்சு தான் கிளாஸ்ல வந்தாலே படிக்கிறதும் இல்லை, பாஸும் ஆக மாட்டானுங்க, ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க. ஹோம்ஒர்க் எழுதலை இன்னைக்கு. கேட்டால் நேற்று ஊருக்கு போயிட்டேன்னு சொல்கிறானுங்க. அப்படியா சார்? சரி, நான் இனிமேல்
இனிமேட்டு அவங்கள திருத்திக்கிறேன் சார். சரி, இனிமேட்டு அவங்கள நல்லபடியாக படிக்க வைங்க. டியூஷன் ஏதாச்சும் சேர்த்து விடுங்க. டியூஷன் நம்ம ராஜ்குமார் சார் எடுக்கிறாரு, அவர்கிட்ட வேணால் அனுப்புங்க. அப்படியா சார்? சரி, அவங்க நம்பர் தரீங்களா எனக்கு? டியூஷன் நாளைக்கே சேர்த்து விட்டுறேன். நாளைக்கா? சரி, நாளைக்கே சேர்த்து விட்ருங்க, நல்லது தான். நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க ஃபோனில். ஓகே சார். நம்பர் சொல்லுங்க. 7010258631. ஓகே சார். தேங்க்ஸ் சார். ஓகே சார், நான் இனிமேட்டு அவங்கள அந்த டியூஷன்ல சேர்த்து விட்டுறேன். சரி, பரவாயில்ல. எல்லா கிளாஸ் பசங்களும் அவங்கக்கிட்ட தான் டியூஷன் போகிறாங்க. சேர்த்து விட்ருங்க. இனிமேட்டு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. சரி, நானும் வீட்டுக்கு போகிறேன், டைம் ஆகுது. ஓகே சார். தேங்க் யூ சார். இன்னைக்கு வீட்டுக்கு போறோம், நம்மளுக்கு இருக்கு. சரி, நம்மளுக்கும் டைம் ஆகுது, போவோம்.